ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு குளோபல் முடிஞ்சிருச்சு. நேற்றுக்கே தெரியும் நம்மளால் ஜிமேக்ஸ் ரைடு பண்ணவே முடியாதுன்னு. அதனால் ஃபுல்லாக டார்க்கரை அப்புறம் மைட்டி போக்கிமான் தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸு. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, காலையில் 8:30 மணிக்கே நான் வந்து டார்க்கரை ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு 3 டார்க்கரை ரைடு பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5-6 ரைடு பண்ணேன். அந்த ஃப்ரீ பாஸ் அதுக்கப்புறம் என்னோடய ப்ரீமியம் பாஸ் யூஸ் பண்ணி ஒரு 5-6 ரைடு கிட்ட பண்ணிட்டேன். மாதம் என்னன்னா, அதில் ஒரு 4 கிட்ட வந்து அந்த பேக்ரவுண்டோடு எனக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ஒரே குறை என்னன்னா, ஷைனி எதுவுமே கிடைக்கல எனக்கு. டார்க் ஷைனியே கிடைக்கல. அது ஒன்று தான் குறை. மற்றபடி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைட்டி போக்கிமான்ஸ் மேலே எனக்கு ஃபுல் அந்த டார்க் ரைடு வந்து காலையில் ஒரு 10:30 11 அதான் ஒரு 11:30 முடிச்சிட்டேன். மொத்தமாகவே முடிச்சுட்டு 12 o'clockலேருந்து கிட்டத்தட்ட சாயங்காலம் வரைக்கும் அதான் நடுவில் வந்து 1 hour பிரேக் எடுத்தேன். அது தவிர வந்து ஒரு 5 hours வந்து சாலிடாக வந்து வெறும் மைட்டி போக்கிமான்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸே நமக்கு. ஃபுல்லாக இன்சென்ஸு மாடியூல்ஸ்லாம் போட்டு என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் போட்டு அந்த மைட்டி போக்கிமான்ஸ் தான் பிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இது சொன்னேன்ல நேற்றுக்கு தேவையில்லாமல் நான் 500 பால் வாங்கினேன். நான் 500 பால் தீக்கிறதுக்காக எல்லா கருமத்தையும் உட்காந்து பிடிச்சிக்கிட்டே இருந்தேன். உட்காந்து அந்த அன்னோன்ஸு எது கிடைக்குதோ எல்லாத்தையும் பிடிச்சி அந்த 500 பாலை தீர்த்துட்டேன். அப்புறம் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, அந்த 6 மணிக்கு ஈவெண்ட் முடியுது கரெக்டுங்களா? கரெக்டாக அந்த 5 நிமிஷம் முடியறதுக்கு முன்னாடி மைட்டி போக்கிமான்ஸ் வந்து லைக் தாறுமாறாக ஸ்பான் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஃபீடு காட்டும்ல, அந்த போக்கிமான் நியர்பைன்னு இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணால் ஒரு ட்ரேப்பியானோ அப்புறமா கார்டுவாரும் இருந்துச்சு. சரி, ட்ரேப்பியான் கிட்ட. அதனால சொல்லிட்டு அந்த ட்ரேப்பியானை கிளிக் பண்ணி போனேன்னா குடுன்னு நடந்து போனேன். ஏன்னா 5 மினிட்ஸ் முடிஞ்சிடும். ட்ரேப்பியானும் கார்டோரும் பிடிக்குன்றதுக்காக குடுன்னு நடந்து போனேன். கிளிக் பண்ணி பிடிச்சிட்டேன். பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுற்றி மைட்டி போக்கிமான்ஸ் வந்து ஒரு 4-5 கிட்ட ஸ்பான் ஆச்சு. அப்புறம் அதே மாதிரி நினச்சேன், சரி கார்டோவர்கிட்டே அதே மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி குடுன்னு பக்கத்து தெருக்கு போனேன். ஆனால் கரெக்டாக லைக் இன்னும் 1 minute இருந்துச்சுன்னா கார்டோவர் அட்லீஸ்ட் பிடிச்சிருப்பேன். அதுக்குள்ளே ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 2 நாள் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் நடந்து கை கால்லாம் எப்பா வலிக்குது. இந்த ஈவெண்ட் ரொம்ப டயரிங்காக இருந்துச்சு. இல்லை நான் அப்படி விளாண்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 நாளில் நான் 50 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். ஸோ ஒரு 2 days கண்டிப்பாக ஃபுல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கப்புறம் தான் கேமுக்குள்ளே போவேன் எனக்கு தெரிஞ்சு. சரி வாங்க, இன்றைக்கி நான் பிடிச்ச ஷைனீஸ் அப்புறமா ஹண்டோஸ் அதெல்லாம் போய் காட்டுறேன். வாங்க, நான் ஃபஸ்ட் டார்க் ரே காட்டுறேன். மொத்தம் 8 பிடிச்சிருக்கேன். டார்க் ரே ஃபஸ்ட்டு. பேக்ரவுண்டோட நைஸ் ஐவி ஓகேவா? இல்லை தண்டம் தான். 1566 என்ன பண்ணுறது வச்சு. சரி ஓகே. தண்டம் ஐவி தண்டம். ஆனால் பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, அதனால இது மாஸ் தான். ஓகே, இதுலேயும் பேக்ரவுண்ட் இருக்குது. நைஸ். 3 பேக்ரவுண்டா? இதான் லாஸ்ட்டு 4. அடுத்து வாங்க நம்மளோட ஹண்டோஸ் பார்க்கலாம். 4 ஸ்டார் அண்டு 80. ஓகே, இன்றைக்கி மட்டும் 4 பிடிச்சிருக்கோம். பரவாயில்ல. நேற்றுக்கு 7, இன்றைக்கி 4 கிடச்சிச்சே. ஆனால் கார்ச்சாம் கிடச்சி எனக்கு ஒரு சந்தோஷம். அது 2 கிடச்சிருக்கு. சேம் சிபி. அதே சமயம் இந்த மந்த் எண்டை பார்த்திங்கன்னா கார்ச்சாம்போட மெகா ரைடு வருது. லைக் புதுசு இல்லை, பழசு தான் திருப்பியும் வருது. வேறு என்ன ஷைனீஸ் பார்க்கலாம். ஓகே, மொத்தமாக காட்டுதா? அண்டு 0 22. அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. லெஜெண்ட்ரியில் இது நைஸ் ஐவி 2. கிராண்ட் புல் 15 13 15. ஷண்டவாக இருந்திருக்கலாம் இவன். ஓகே, 13 13 15. வேறு யார்? ட்ரேப்பியான் 15 15 14. அதே சமயம் டபுள் எக்ஸ்எல் வேறு. நைஸ். வேறு ஹேட்டரீன் இவன். ஓகே, 15 14 13. அண்டு ஹான்ஸ்க்ரோ 15 13 15. நைஸ். ஆனால் இந்த மைட்டி போக்கிமான்ஸில் ஹான்ஸ்க்ரோ பிடிக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீசுகிறேன் அந்த பந்தத்தில் போய் படவே மாட்டேங்குது. ஆசல்ஃப் வந்து 13 15 14. நைஸ். வேறு ஆக்சுவலாக க்ரெசல்லியா வந்து லைக் எதில் பிடிச்சானா, அந்த பாஸ் இருக்கும்ல, பாஸில் லாஸ்ட் ரிவார்டு தான். அதில் வந்து நமக்கு ஷைனி கிடச்சிருக்கு. அதுவும் 98%. ஜஸ்ட் மிஸ். பரவாயில்ல, கிடச்ச வரைக்கும் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம்.
டாட்டா பாய் பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஹை வோல்டேஜ் ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ கேச்சரோட ரிவ்யூ வீடியோ வருது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.